அழைத்து தேவெங்க குடமுதார் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே உமையாக தேவோருகான் படைய ஓன்றி சிந்தியேகா மலையாரை கள்ளாடரோ நம பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன திருவிழா நிகழ்வுகளில் முதலாம் திருவிழா மிக சிறப்பான வகையிலே சூரிய பிரபை 10 மணி பெருந்தலைவர் வழியிலிருந்து தரிசித்து அனுப்ப வேண்டும் என்பதாக அறிவிக்கப்பட்டு சன்னதியில் இருக்கிற வண்டியெல்லாம் இருக்கு. சுவாமி பிரமாதி கிடையாது இருக்கு. இந்த வண்டிகள் கூட எடுத்து வரமா இருக்குது. மற்றவங்க சொல்லுங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை நகரம் நீலாயுதாட்சியம்மனுடைய காஜாரோகணேஸ்வர பெருமான் ஆலயத்திலே திருத்தேருக்கு பீங்கான் ரதத்திற்கு அருகாமையில் அருள்பாலிக்கக்கூடிய நாகப்பட்டினம் 12 சிவாலயங்களில் ஒன்றாகிய அபீத குஜாபி உடனாகிய அமர இந்திரேஸ்வரர் என்கின்ற அமர நந்தீஸ்வர பெருமான் ஆலயத்தினுடைய பங்குனி உத்திர பிரம்மோற்சவ பெருவிழாவின் முதல் திருநாள் நடைபெற்று வருகிறது. நேற்றைய முன்தினத்தில் வழிபாடுகள் துவங்கப்பட்டு நேற்றைய தினத்தில் கணபதி நவக்கிரக மகாலட்சுமி யாகங்கள் துர்கா யாகம் ஏகாசுருத்ர ஜபஹோமங்கள் செய்யப்பட்டு நேற்று மாலையிலே வாத்து சாந்தி பிரவேச வழி ரட்சோக்கண ஹோமம் மிருசங்கரகணம் என்று சொல்லக்கூடிய வழிபாடுகளெல்லாம் செய்வித்து இன்று காலையில் அங்கூரார்ப்பணம் ரட்சாபந்திரம் என்று சொல்லக்கூடியதான் திருக்காப்பு அணிவிக்கக்கூடிய நிகழ்வை தொடர்ந்து திருக்கொடியேற்று பெருவிழா கொடிப்பட ஊதி விழாவை தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் திருக்கொடியேற்று பெருவிழா நிகழ்ந்தது. இன்று மாலையில் வடமையான மாலை நேர வழிபாடுகளெல்லாம் செய்யப்பட்டு இன்றைய முதல் திருநாளில் சூரிய பிரபையில் எம்பெருமான் எழுந்தருதல் நிகழ்வு விநாயக பெருமான் வள்ளி தேவி சிறக்கூடிய முருகப்பெருமான் சண்டிகேஸ்வர பெருமானோடு 16 கால்கள் கொண்டதான மிக பிரம்மாண்டமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டதான சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகளுடைய வீதி விழா காட்சி நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நமது ஆலயத்தில் பல்வேறு விதமான வழிபாடுகள் செய்யப்பட இருக்கிறது. வசந்தன் பெருவிழா, திருக்கல்யாண வைபவம், திருத்தேரோட்டம், 5 திருத்தேர்கள் உலா மற்றும் இந்திரனுக்கு இறைவன் காட்சி அளிக்கக்கூடிய பெருவிழா, இப்படியாக மிகச் சிறப்பான வகையில் இவ்வாண்டும் பங்குனி உத்திர பெருவிழா நடைபெற இருக்கிறது. பக்தர்கள் நமது நலனை வேண்டி தேவர்களுடைய தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரனால் நிகழ்த்தப்பட்டதான இந்த பெருவிழாவைத்தான் நாம் இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த பெருவிழாவிலே பங்கு பெற்று இறை அருள் பெற வேண்டும் என்பதாக உங்களை எல்லாம் அன்போடு நாகை வழிபோக்கன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம்.